சைலண்ட் கில்லர், தேவானை கொலை செய்ய சம்மதித்திருந்தவன் சைலண்ட் கில்லரா இருந்தாங்க. அப்புறம் அவன் தன்னை பற்றி என்ன சொல்றான்? பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், அருமையானவர்களே. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு 145வது செய்தி, அடங்கா ஆசீர்வாதங்கள் 5x5. இதுவரைக்கும் இந்த தலைப்பிலே 4 செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். எல்லாமே 15 நிமிட செய்திகளைத்தான் நாம் இதில் பதிவு செய்கிறோம். 1000 செய்திகளில் நீங்கள் பழைய செய்திகளை பாருங்கள். டெத் பார்ட்னர், சைலண்ட் கில்லர் யாரு? அந்த பவுல் சவுலாக இருக்கும் பொழுது என்ன செஞ்சான் தெரியுமா? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு இவன் ஒரு கேங் லீடரா இருந்தாங்க. அவனை கல்லறிந்து கொல்லும் பொழுது அவனுடைய வஸ்திரத்தை இவன் காலு கீழே தான் வச்சிருந்தாங்க. அங்க நின்று கொண்டு இருக்கிறான். அதனாலதான் நான் அவனுக்கு பேரு சைலண்ட் கில்லர்னு விட்டுருக்கிறேன். சரிங்களா? ஆனா அவனை தேவன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க. அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். நீங்க நினைக்கிறீங்களா, அங்கிள் உங்களுக்கு தெரியாது, நான் இன்னும் பாவத்திலிருந்து வெளியே வரல, பாவிகளிலே பிரதான பாவியா இருக்கிறேன். உன்னைத்தான் தேவன் அந்த அளவுக்கு, உலகம் தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். கெட்ட எண்ணங்கள் வருது, பாவ எண்ணங்கள் வருது. ஐயா, உன்னோடு தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் யாரப்பா தேடுறாரு? இழிவாக எண்ணப்பட்டவர்கள், சமுதாயத்தினால தள்ளப்பட்டவர்கள். அது யாரு சமுதாயத்தினால தள்ளப்பட்டவர்கள்? மீன் பிடிக்கிறவங்க, அன்றாடம் காட்சிகள். பேதுரு உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க போய் பேதுருவை தேடி போறாரு. எங்க? கலிலேயா கடல்ல. அவனுக்கு 3.5 வருஷம் ட்ரைனிங்கும் கொடுத்தாச்சு. அந்த வேதத்துல எழுதி இருக்குது, அவன் நிர்வாணமாக நின்று மீன் பிடிச்சிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட மட்ட ரகமான ஆளுங்க பேதுரு. ஐயா, அவனை கொண்டுதான் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அது நிறைவேறிட்டா இல்லையா? ஏன் நீ வட்டத்தை விட்டு வெளியே போகிறாய்? அடங்காத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்கும்படியாக இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். மகனே, மகளே, ஹல்லேலூயா. ஐயா, அவன் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. The book of Ephesians chapter 3 verse 8 I shall read for you. எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை. அப்போ கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் என்னது? அளவற்ற ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் என்ன செய்துட்டு? பாவிகளிலே பிரதான பாவியாகிய என்னை தகுதிப்படுத்திற்று. ஹல்லேலூயா. ஐயா, அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் தான் உன்னையும் என்னையும் ரட்சித்தது. அந்த ஐஸ்வர்யத்திற்கு பவுல் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? அன்மெஷரபிள், அளக்க முடியாதுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், அருமையானவர்களே. அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தினால் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள் அல்ல. You are already filled with unmeasurable blessings. You are already filled. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பவுல் பெற்றிருந்தான் பாருங்க. அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்களும் நானும் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். We have already got the unmeasurable blessings. இவைகள் எல்லாம் நம்முடைய ஸ்பிரிட் மேன்ல இருக்குது. அந்த ஸ்பிரிட் மேன்ல இருக்கிற அந்த அன்மெஷரபிள் பிளஸ்ஸிங்க, அளவற்ற ஐஸ்வர்யத்தை எடுக்கிற கலையை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கற்றுக்கொண்டேன். என்னுடைய வியாதிகள் எல்லாம் பறந்து போய்விட்டன. தரித்திரம் பறந்து போயிட்டு, கஷ்டம், நஷ்டம், பயம் ஓடி போயிட்டுங்க. அதுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். குட் நியூஸ் என்னன்னா, இவைகளை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. இதை குறித்து பவுல் இதே அதிகாரத்தில் இன்னொன்று எழுதுறாரு பாருங்க. The book of Ephesians chapter 3 verse 5. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். எதை வாசிக்கும் பொழுது? பவுல் எழுதின ரோமர் புஸ்தகம், இன்னும் எபேசியர், கொலோசியர், தெசலோனிக்கேயர், இவைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவனுக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான். எந்த அளவுக்கு? வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்றான்.
அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். ஆமென். என்னுடைய செய்தியை கேளுங்கள் அருமையானவர்களே. என்னுடைய செய்தியை மட்டும் 90 நாள் கேளுங்க. டெய்லி 2 குறைந்தது கேளுங்க. நீங்கள் அங்கே கனெக்ஷன் ஆகிடும். உங்களுக்கு ட்ரினிட்டி கூட நன்றாக கனெக்ஷன்ல வந்துடுவீங்க. திரிவியேக தேவனோடு ஒன்றாகி விடுவீர்கள். அணை போட்டு தடுக்க முடியாது. அவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு பாஸ்டர் அழைக்கிறார். பிரதர், இவ்வளவு ரெவலேஷன் எப்படி பிரதர் வருது? சத்தியத்தை அறிவீர்கள். ஆமே. சுமார் 4000 செய்திகள், ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 4000 வீடியோஸ் இருக்கு பாருங்க. 4000 தலைப்புகள். கிருபை பாருங்க. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. ஆமே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்கள். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? அடங்கா ஆசீர்வாதங்கள். இன் அதர் வேர்ட்ஸ், அளவிட முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் ஒவ்வொருவரையும் நிறைத்து வைத்திருக்கிறார். இவனுக்கு அந்த ஆசீர்வாதத்துல ஒண்ணு என்னன்னா, கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து அவனுக்கு உண்டாயிருக்கிற அறிவு. ஆச்சரியமான அறிவு இல்லைங்க. பேதுருவோட முடிஞ்சிருந்துன்னு வைங்களேன். ஆனா அவருடைய அனந்த ஞானம், இந்த சைலண்ட் கில்லரை எடுத்து, ஏன்னா அவன் கமாலியலின் பாதத்தில் வேதத்தை கற்றறிந்திருந்தவன், அவனை எடுத்து அவனுக்கு வெள்ளம் போல வெளிப்பாடு கொடுத்து அதை எழுத வைத்து நீங்களும் நானும் பேசுகிற தமிழ்ல மொழிபெயர்த்து நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு பாருங்க. லேலுயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 21ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நான் உங்களுக்கு அடிக்கடி காண்பிக்கிறேன் பாருங்க இந்த புஸ்தகங்கள். இவைகளை எழுதின ஆண்ட்ரூ உமக்கு வெள்ளம் போல வெளிப்பாடு. 21ஆவது நூற்றாண்டின் பவுல் என்று சொல்லி அவருக்கு பட்டம் கொடுக்கலாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வெளிப்பாடுகளை எதிலிருந்து கற்றுக்கொண்டார்? அவர் பெற்றிருக்கிற ஆண்ட்ரூ உமக் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த வெளிப்பாடுகளுக்கு ஆதாரம், அஸ்திபாரம் என்னவென்றால் பவுலுடைய வெளிப்பாடுகள். அதைத்தான் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிகிற அந்த அறிவை அறிந்து, ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. அந்த அறிவு தான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதுங்க. அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டிலே யூத மதம் என்ன செஞ்சது? விடவே இல்லை. எதை விடல? அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை விடவே இல்லை. அதிலிருந்து அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வருகிறார்கள். இப்போ அவர்களுக்கு பஞ்சு பண்ணணும். என்ன பஞ்சு பண்ணணும்? எப்படி ஐயா நாங்கள் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் தேவாலயத்தில் நாங்கள் வாசித்த நியாயப்பிரமாண கட்டளைகளை விட முடியும்? வந்தது பாருங்க ஒரு வெளிப்பாடு. யாருக்கு? பவுலுக்கு. எபேசியர் 2ஆவது அதிகாரம் 14, 15, 16. என்ன வெளிப்பாடு? யப்பா, அவைகளை கொண்டு தகர்த்து குழி தோண்டி புதைத்துட்டார். எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட் பாருங்க. வாஸ்து பாருங்க. இந்த 3 இருக்கு. ஏன் நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்தார் என்பதற்கு அதுல பதில் இருக்கு. நீங்களே வாசித்து கொள்ளுங்க. நான் வாசிக்கவா? எபேசியர் 2ஆவது அதிகாரம் 14, 15, 16. எப்படி எனில், இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்தார். இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்றார். எது பகையாக இருந்தது? ஐயா, நம்முடைய தகப்பனிடத்தில் போக முடியாதபடி ஒரு பெரிய நடுச்சுவரை உண்டாக்கி அந்த நியாயப்பிரமாணமும் கட்டளைகளையும் நம்மை தடுத்து கொண்டு இருந்தது. பகையை உண்டாக்கிட்டு, என்மிட்டியை உண்டாக்கிட்டு, பயத்தை உண்டாக்கிட்டு ஒரே ஷாட்ல குழி தோண்டி புதைச்சிடணும். வெளிப்பாடுங்க, வெளிப்பாட்டின் ஐஸ்வர்யம். இந்த வார்த்தை இல்லைன்னா நீங்க இன்னும் குற்ற உணர்வுல தான் இருப்பீங்க. நீங்கள் எபேசியர் 2ஆவது அதிகாரம் 14, 15, 16 ஒரு ரூம் போட்டு தியானிங்க. உங்கள் குற்ற உணர்வை தேடியும் காணாதிருப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் விண்ணை தொடும். நீங்க எதை நம்ப ஆரம்பிச்சிருங்க தெரியுமா? 14, 12 இயேசு சொன்னார் பாருங்க, நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். எதனால அது உங்களுக்கு சாத்தியம் என்கிற நம்பிக்கை வரும் தெரியுமா? குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness.
முதலாவது பாருங்க, அடக்க முடியாத அடங்காத ஆசீர்வாதங்கள் பவுலுக்கு. முதலாவது கிருபையினால் பெற்ற ஐஸ்வர்யம், இரண்டாவது ரகசியங்களை அறிகிற அறிவு, மூன்றாவது அடங்காத ஆசீர்வாதம் என்னன்னா, எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் 3000 கிலோமீட்டர்ல காரு கிடையாது, வாகனம் கிடையாதுங்க, சைக்கிள் கூட கிடையாதுங்க, லைட்டு கூட கிடையாதுங்க. 3000 கிலோமீட்டர் எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் சபைகள் நாட்டக்கூடிய உலகளாவிய ஊழியத்தை அவனை கொண்டு தேவனால் செய்ய முடிந்தது. ஏன்? வெளிப்பாடு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் எதனாலே அவனுக்கு அது சாத்தியமாயிற்று என்று அப்போஸ்தலர் 19 வாசிப்போம். The book of Acts chapter 19 verses 11 and 12 I shall read. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமென். ஆகையினால்தான் உலகளாவிய ஊழியத்தை அவனால இமேஜின் பண்ண முடிஞ்சதுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய கர்ச்சீஃப் பட்டு நூற்றுக்கணக்கான நபர்கள் சுகமாயிருக்காங்கங்க. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறேன்கிறார். இது நான் பயன்படுத்துகிற கர்ச்சீஃப். நீங்கள் ஒரு 3 நேரம் தொடுங்க. 1 2 3 செக் பண்ணி பாருங்க. அந்த கேன்சர் கட்டி அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த டெம்பரேச்சர் நார்மலாக மாறிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சுகர் லெவல் நார்மலாக மாறிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பிரஷர் லெவல் நார்மலாக மாறிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.